அறிவும் இராது மொய்த்தனன் மனிதராம் புதுக்குணல் மீது செந்தாமரை காடு பூத்தது போலே செழித்த என் தமிழே ஒளியே பாடி. நண்பர்களே, தமிழ்நாடு இலக்கிய பேரவையை பற்றி சில நண்பர்கள் புதிதாக வந்திருக்கின்ற காரணத்தினாலே கொஞ்சம் சொல்லிவிட்டு பிறகு என்னுடைய உரைக்கு நான் வருகின்றேன். கோவையிலே பல மன்றங்கள் பேரவைகள் நடத்தி வருகின்றன. தமிழ்நாடு இலக்கிய பேரவை எளிமையான ஒரு மன்றம், ஒரு பேரவை. பெரும்பாலும் புலவர் பெருமக்களாலே, ஓய்வு பெற்ற கோவை தமிழாசிரியர் பெருமக்களாலே, கல்லூரி பேராசிரியர்களாலே, அவருடைய ஆர்வத்தினாலே ஒரு 33 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொடர்பு பெற்ற மன்றம் இது. தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அது தொற்று நோய் காலம் தவிர மற்ற எல்லா காலங்களிலும் நாம் தொடர் கூட்டம் நடத்தி வருகின்றோம். இந்த மன்றத்திற்கு பொருளாதார வசதி ஏற்பட்டா இருந்தால் வருகின்ற மக்கள் தான் பொருளாதாரம், வருகின்ற புலவர்கள் தான் பணம் காசெல்லாம் தொடர்ந்து நடத்தியிருக்கிறோம். 50 பேர் பெரும்பாலும் கூடுவது வழக்கம். ஆரம்பத்தில் ஒரு 15 பேர் இருக்கிறீர்கள். அதே கூச்சமாக கூட இருக்கிறது. பெரியவர்களை தான் பாராட்டு 15 பேர் கூட உட்கார வைத்திருப்பது என்பது கூச்சமாக இருந்தாலும் கூட வருகின்ற பெரிய அத்தனை பேரும் 1000 பேருக்கு சமம் என்று நாங்கள் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் வெளியாற்றி வருகின்றோம். புதிய புதிய முயற்சிகளிலே ஈடுபட்டு வருகிறோம். தொடர்பில்லாத தொல்காப்பியத்தை தொற்று அதை முழுவதும் நாம் பயிற்சியாக பாடம் நடத்தி இருக்கிறோம். சிலப்பதிகாரத்தை முழுமையாக தொடர் வகுப்பாக நாம் பார்த்திருக்கிறோம். யாப்பிலக்கணத்தையும் பார்ப்பதற்கு ஒரு முயற்சி இருக்கிறது. எந்த அவையிலும் இல்லாத அளவிலே இந்த அவையிலே மிகவும் சிறந்த வெண்பாக்கள் 400 வெண்பாக்கள் எழுதி சென்ற ஆண்டு அதை வெளியிட்டு தமிழ்நாடு அதை அன்போடு வரவேற்பதையும் நாம் பார்த்திருக்கிறோம். வெண்பா எழுதுவது என்பது கடினமான வேலை. நாள் எழுதினாலும் கற்றுக்கிறோம், மரங்களை எழுதினாலும் கற்றுக்கிறோம், தமிழர்கள் எழுதினாலும் கற்றுக்கிறோம், அறுபது எழுதினாலும் கற்றுக்கிறோம். ஆனாலும் தப்பெல்லாம் இல்லாமல் நீக்கி கலைந்து ஒரு பிள்ளை கூட இல்லாமல் அந்த நூலை நாங்கள் வெளியிட்டோம். 18 கவிஞர்களிடத்திலே கலந்து கொண்டார்கள். அப்படி கலந்து கொண்ட கவிஞர்களிலே 2 பேர் இன்றைக்கு இல்லை. நம்முடைய சாமியப்பன் அவர்களும் குரு பழனிசாமி அவர்களும் இன்றைக்கு அந்த நூல் வெளியிட்ட பிறகு இல்லாமல் போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் இப்பொழுது தனி தீர்மானம் போட்டு அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். அப்பொழுது கூட்டம் நிறைந்த பிறகு ஒரு இலக்க தீர்மானத்தை நாம் நிறைவேற்றுவோம். இங்கே வசதி ஏதும் இல்லாவிட்டாலும் கூட கையில் பார்த்தீங்கன்னா 19 ரூபா தான் கையில் இருக்கிறது. ஒரு கூட்டம் நடத்துவதற்கு கிட்டத்தட்ட எப்படியும் 50 ரூபாய் ஆகும். அதுபோக தேநீர் செலவு இருக்கிறது, அதுபோக உணவு செலவு இருக்கிறது. உணவு செலவு எப்படியும் 50 பேருக்கு நாம் எப்படியோ அங்கே பிடித்து எப்படியோ செய்து மாதம் ஒரு முறையை ஏற்று வைத்து அப்படி நாம ஐயா கொடுக்கிறோம். ஏன்னா வயதானவர்கள் 1 மணி 1:30 மணி ஆகிற போது பசியோடு அவர்கள் பேருந்து பிடித்து வீட்டுக்கு போகின்ற போது மணி 3 4 ஆகிறது. கலத்தினாலே அவர்கள் உடல்கள் பாதிக்கப்படலாம், தாங்க மாட்டார்கள் என்பதற்காக அந்த உடலை நாங்கள் தொடர்ந்து
அந்த வகையில் கோயம்புத்தூரில் இயக்கக்கூடிய குணமும் படைத்து உள்ளத்திற்கு விரும்பும் படைக்கக்கூடிய ஒரு எளிய மன்றமாக இலக்கிய பேரவை நடந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த இலக்கிய பேரவையிலே தலைவர்கள் எப்படி வருகிறார்கள் என்றால், ஒரு தலைவர் இருப்பார். அவர் எதுவரை இருப்பார் என்றால் அடுத்த ஆண்டுகளோ 2 நாட்களோ 3 நாட்களோ அல்ல, அவர் சார்பு வரை இருக்கிறார். தலைவர்களை கடந்து ஆதியவர் காலமான பிறகு மருத்துவர் அரங்கசாமி வந்தார். அரங்கசாமி அவர்களும் காலமான பிறகு அடியான் கொண்டிருக்கிறீர்கள், நானும் காலமாக வரைக்கும் இருக்க வேண்டும் என்பது உங்களை விருப்பமாக இருக்கிறது. யார் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்கிறது முதுமை. இதை 90 வயதாகுங்க, 90 வயதில் முதுமையில் நான் இருக்கிறேன். அந்த ஊரில் யாராவது ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது, ஐயா அதை நீங்கள் இருக்கணுங்கிறாங்க. அவளை வன்முறையாளர்கள் என்பதா, அன்பாளர்கள் என்பதா, என் மீது இறக்கமானவர்கள் என்பதா, அதை ஏதாவது ஒரு வழியில் தொலைத்துக் கொள்ள வேண்டும் என்று கருதுகின்ற பகைவர்களாக இருந்ததா என்று தெரியவில்லை. ஆனாலும் தமிழ் என்று ஊன்றுகோலை ஊன்றிக்கொண்டு அந்த தமிழ் கொடுக்கிற உத்வேகம் என்கின்ற உற்சாகத்தோடு நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே உங்கள் அனைவரையும் நான் விடுதலை என்று செயலாளர் வரவேற்பதோடு கூட பெரியவரை எல்லாம் புதிதாக பெரியவர்களாக வந்திருக்கிறீங்க. அம்மா வாங்க வாங்க வாங்க, புகழ்மிக்க எங்கள் தாரகை வந்திருக்கிறீர்கள். உங்களை டிவி தான் பார்க்க முடியும், நேரில் பார்க்க முடிய மாட்டேங்குது. நீங்கள் வந்துருக்கிறீங்க, மகிழ்ச்சியமா சாப்பிட்டாங்க. நேற்று கூட இரவு சூழ்நிலையில் அது இன்னும் ஒரு சின்ன சட்டம் கொடுப்பீங்க. உடனே பார்க்கக்கூடாதா? உமா மகேஸ்வரி அவர்கள் என்னுடைய அருமையான சகோதரி, நல்ல இலக்கண இலக்கியங்களே கைதேர்ந்தவர், புலமை மிகுந்தவர், சொல்லிலே உயர்வுதற்கு சொல்லே என்பதை நிரூபிப்பதே அவர் மேலையில் இருந்தபோதுதான் அவரை நாம் பார்க்க முடியும். அந்த சகோதரியை அழைத்து வந்த பிறகு நம்முடைய பொருத்துக்கு கவிஞர் அல்ல. இவர் வங்கி மேலாளர். வங்கி மேலாளருக்கு பணத்தை எண்ணித்தான் பழக்கமே இருக்குமே, எழுத்தை யாப்பை வெண்பாவை எழுதியிருக்கிறது பழக்கமில்லை என்று நாம் கருதுகிறோம். ஆனால் இவர் வெண்பாக்கத்தகராக இருக்கிறார், அருமையான நூல்களை எழுதுகிறார், நாவல்கள் படைக்கிறார். இப்பொழுது 3வது நூல் நினைக்கிறீங்களா? நாவாக நீங்கள் இன்னும் ஒரு 3 நூல் எழுத வேண்டும் ஐயா. இவர்கள் 3-4 மாதங்களாகவே இந்த நூலை வெளியிட வேண்டும் என்று தேடி கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் என்ன அப்படின்னாங்க, பல நூல்கள் நமக்கு நிலுவையில் இருக்கின்றன. உதாரணமாக நம்முடைய அமுதன் ஐயா சாமி அவர்கள் நூல் கொடுத்து 6 மாதம் 7 மாதம் ஆகிடுச்சு. ஒரு பெரிய நாவல் எழுதியிருக்கிறார். அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாதம் அவர் கேட்பதில்லை. ஒரு முறை முடிச்சு பார்த்தார். அதே மாதிரி நம்முடைய இது கல்லூரியினுடைய ஒரு சிறிய நாவல், அதை எடுத்துக்கொள்ள சொல்லி 5 மாதங்களுக்கு முன்னாலே கொடுத்தார். அதற்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல் ஐயா எழுத புரோசாமி வெங்கடாசிரியர் எழுத ஒரு அருமையான நூல், அதை வெளியிட வேண்டும், அதை பற்றி பேச வேண்டும் என்று அதுவும் வரிசையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த வரிசைப்படுத்துவதிலே கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படும். அந்த தாமதம் ஏற்பட்டதற்காக இதை மிகவும் கோபித்துக் கொண்டார்கள் ஐயா அவர்கள். அதுபோல ஒரு குழந்தை கோபித்துக் கொண்டால் தாய் பொறுத்து கொண்டது இல்லையா? அதுபோல நான் பொறுத்து கொண்டு அடுத்த இந்த மாதமே அந்த நிகழ்ச்சியை ஒதுக்கி வைத்துவிட்டு, ஏன் ஒதுக்கி வைத்து அந்த கேள்வி வருது, இருந்தால் ஒதுக்கி வைத்து விட்டு கொஞ்சம் அவருடைய தீவிரமாக கொடுத்திருக்கிறோம். அதனாலே நாம் எல்லாருக்கும் வேண்டிய இலக்கிய ஆர்வங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான உதவிகளையும் ஆர்வங்களையும் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில கவிஞர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், படைப்பாளிகள் இருக்கிறார்கள், இளம் பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய ஆர்வம் என்றால் என்னவென்றால் கல்லூரி மாணவர்களை
இதற்கு கொடுத்து வர வேண்டும். நாம தான் ஒரு காலத்துக்கு இல்லாமல் போய்விடுவோம். அந்த இளம் காளைகளும் இளம் கன்னிகளும் கொண்டு சேர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ் வாழ்வது. இல்லைன்னா மெல்ல தமிழின் சாகும் என்று சொல்ல விடுத்திருந்தால் ஏதோ ஒரு வேலை சொன்னாங்க பாரதியார் அல்லவா. அதை இப்போ 2008 ஐநா சபையில் வெளியிட்டார். இந்த நூற்றாண்டிலே உங்கள் தமிழ் மொழி அழிந்து போகக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று ஐநா சபையில் யுனெஸ்கோ நிறுவனத்தில் அறிக்கையை எழுதி வச்சுட்டான். நான் கோவிச்சுக்க முடியாது, உண்மையதுதான். அதுக்கு காரணம் நான் சொல்லலாம், அந்த மொழி பேசுகிற மக்களே அந்த மொழியை மதிக்காமல் இருக்கிறது. பிறமொழி ஆதிக்கத்தினாலே இது நடுவடைதல் நிகழ்ந்து அரசுகளின் பாராமுகத்தன்மை போன்று இந்த மொழி பேசுவது இழிவு என்று ஆங்கிலத்திலேயோ வடமொழியிலேயோ நாங்கள் பேசுகிற ஒரு மனப்பான்மை 4. இந்த 4 ஒரு மொழி அழிந்து போகும். ஒரு 5-6 நாட்களுக்கு முன்னால் ஒரு நண்பர் வந்தார், வரவேற்றேன். சார் குட் மார்னிங் சார், ஐயா வாங்க வணக்கம். என் டாக்டருக்கு என் செகண்ட் டாக்டருக்கு ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டா சார். சரிங்க, இந்த வெஸ்ட் ஸ்ட்ரீட் இருக்கிறதுங்க மாரியம்மன் டெம்பிள், அந்த டெம்பிளில் நான் ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஒய்ஃபோட வந்து ப்ளஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரிஜிஸ்டராக வந்தது. ஒரு 16 சொற்கள் பேசுவதற்குள்ளே 10 சொற்கள் ஆங்கிலத்தில் பேச வேண்டிய அளவுக்கு தமிழன் தளர்ந்தாழ்ந்து போயிருக்கிறார். அடிமையில் போனார். அவர்தான் நான் சொன்னா கோவிச்சுவார். நான் கூப்பிட போனால் அவர் சொல்லுவார் கோவிச்சுவார். அப்போ நான் போய் அவர் சொன்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஆகவே இந்த உணர்ச்சி இருக்கிறது. எங்கள் பக்கத்து வீட்டில் வள்ளியம்மான்னு ஒரு பெண், அந்த அம்மா எழுத படிக்க தெரியாது. எங்கள் வீட்டு அம்மாவோட வந்து பேசுகிறாங்க. ஏதோ இடத்துக்கு போகணுமா, அது வந்து 11 மணிக்கு போகலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க 11 மணிக்கு போகிறாங்களா, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. இப்படி தமிழன் தன்னுடைய தலையிலே மண்ணை போட்டுக் கொண்டிருக்கிறான். விரிவாக தெரிஞ்சுக்கலாம் என்று தெரியும். அவனான் மொழியில் பேசுவது அவமானம் என்று கருதினால் ஆங்கிலத்தில் நன்றாக பேச வேண்டும், ஆங்கிலத்தில் நன்றாக வர வேண்டும். ஆங்கிலம் நமக்கு அகழ்ந்த சட்டம் மாதிரி, அது இல்லாமல் நமக்கு வெளி அறிவிப்பில் வர முடியாது. உலக பார்வை கிடையாமல் போய்விடும். ஆங்கிலம் நமக்கு வேண்டும், நன்றாக வேண்டும், படிக்க வேண்டும். அதே சமயத்தில் தமிழ் மொழி எந்த மொழிக்கும் தாழ்வானதல்ல. தமிழ் வாங்க, நீங்க வரணும். ஒரு உதாரணம் தெரிவிச்சுக்கிறேன். பெர்னாட் ஷா ஆங்கில பேராசிரியர்களுக்கு பதில்களை எல்லாம் அழைத்து வைத்துக் கொண்டு, அது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியா அது ஆக்ஸ்போர்டுன்னு தெரியல, நான் புரிஞ்சு வச்சிருக்கேன், அந்த யூனிவர்சிட்டியில் பேசுகிறோம். நம்முடைய ஆங்கில மொழிக்கு எழுத்து 26, இந்த எழுத்து நமக்கு பத்தாது, இன்னும் ஒரு 4 எழுத்து சேர்க்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் நம்முடைய உச்சரிப்புகள் தான் 4-5 உயிரெழுத்துக்களை வைத்துக் கொண்டு ஒவ்வொரு எழுத்தும் பல ஒலிகளை எழுத்துக் கொண்டிருக்கிறோம். பட் அப்படிங்கிறோம், அதே சமயம் புட் அப்படிங்கிறோம். அப்புறம் ஒரே ஒரு சொல் வெளிச்சொல்லாக வரும்போது அதை காண்டக்ட் அப்படிங்கிறோம். அதே வெளிச்சொல்லாக வரும்போது கண்டக்ட் அப்படிங்கிறோம். சில இடத்துல காண்கொடிகளை யூஇ சைலண்ட் அப்படிங்கிறோம், நோ ஏ சைலண்ட் அப்படிங்கிறோம். எந்த இடத்துல சைலண்ட் வரும்போது ஏதாவது விதி வைத்திருக்கிறீங்களா? இல்லை. 30 எழுத்துக்கள் வறுமையா ஒரு மொழிக்கு. இந்தியாவில் ஒரு மொழிக்கு 30 எழுத்து இருக்கிறதாக நான் அதிகம் தமிழ் தெரியாது. 30 எழுத்துக்கள் வேண்டும். வீரும் விளங்குமா 30 முதலைகள் தொழிலாளர்கள் எழுத்துக்கு அளவாக வச்சிருக்கிறாங்க. 30 எழுத்துக்கள் இருந்தெல்லாம் ஆண்கள் நின்று கொள்ளும். அப்படி
இல்லைன்னா நீங்கள் உயர் படிப்பு படிக்கக்கூடிய மேற்படிப்பு ஆராய்ச்சி படிப்பு படிக்கக்கூடிய ஆங்கில மாணவருக்கு கூட அவர் ஒலிப்பு அகாதமி வைக்கப்பட்டு தான் ஆங்கில மொழியை பயன்படுத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லி அவன் GHOTI என்ற அந்த எழுத்துக்களை எழுதி காட்டுறான். GHOTI இது எப்படி ஒலிப்பீர்கள் கேட்டபோது போட்டி அப்படின்னாங்க, கட்டி அப்படின்னாங்க, பாட்டி அப்படின்னாங்க. கர்நாடகா சொன்னால் நான் இதை ஃபிஷ் என்று ஒலிக்கிறேன். நீங்கள் எப்படி ஒலிக்கிறீர்களோ ஒரு ஆங்கில மொழி வரைக்கும் அந்த விதிகளை பயன்படுத்தி நான் ஃபிஷ் என்று ஒலிக்கிறேன் எதாவது முடிக்கிறாங்க. அவர் சொன்னால் எனஃப் ஜிஎஸ் தான் கடைசியில் எஃப் சம்பு தானே, விமன் அந்த ஓவுக்கு ஐ சம்பு தானே, எஃப்ஐ. அப்போ ஸ்டேஷன் சன் அந்த டிஐ தானே இசுக்கு. அப்போது நீங்கள் ஒலிக்கிற முடிஞ்சால் நான் ஃபிஷ்னு ஒலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொத்தை எழுதி வச்சான். எழுதிவிட்டு தயாராக இருந்தான். ஆனால் ஆங்கில உட்படங்கள் அப்படியே இருந்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது அந்த மொழியை படிப்பதோ வேறு மொழியை படிப்பதோ நமக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஆனால் நம்முடைய தமிழ் மொழியை நாம் விட்டுவிடக்கூடாது. ஐயா வாங்க வந்து பார்க்கலாம். இந்த தமிழ் மொழியினுடைய அமைப்பை நாம் பார்க்கிற போது இன்னும் நிறைய நாம் சொல்லலாம். ஆனால் நாம் எல்லாரும் கூடியிருக்கிற நோக்கம் வேறு ஒன்று கருத்தை ஐயா நூலகடிக்கணும், திருக்குறள் சொல்லணும், அம்மா பேசணும், ஐயாவுடைய சொற்கள் இருக்கிறது எல்லாம் இருக்கிறதால நான் இதோடு நிறுத்தி கொள்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் இந்த மன்றத்திற்கு உங்களுடைய அன்பான உள்ளமும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்போ நான் நல்ல கால்களுக்கு உட்கார்ந்து பேசலாம்னு நினைக்கிறேன்.
கொண்டே இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் மனிதர்கள் மாண்டு கொண்டே இருக்கிறார்கள். ஒரு உயர்நிலை பள்ளியிலே 6ஆம் வகுப்பில் சேர்ந்து கொண்டே இருப்பார்கள், 10ஆம் வகுப்பில் போய்கொண்டே இருப்பார்கள். அதுபோல இந்த உலகம் எழுதல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்பதனாலே பெருமையோடு இறங்குகிறது என்று சொன்னார்கள். எழுதல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு என்று சொல்வதற்கு நிலையாக மட்டும் காரணம் அல்ல, உலகத்தில் நிலைப்பதற்கு அதுதான் காரணம். உயிரை பெருகிக் கொண்டிருக்க வேண்டும். அது ஓரறிவு உயிராக இருந்தால், ஆறறிவு மனிதனாக இருந்தால் உயிர்கள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். பெருகிக் கொண்டே இருக்க ஆண் என்ற ஒரு சக்தி வேண்டும், பெண் என்ற ஒரு சக்தி வேண்டும், பாசிட்டிவ் என்ற ஒரு சக்தி வேண்டும், நெகட்டிவ் என்ற ஒரு சக்தி வேண்டும், புரோட்டான் என்ற ஒரு சக்தி வேண்டும், எலக்ட்ரான் என்ற சக்தி வேண்டும். 2 தண்டவாளங்கள் இருந்தால் தான் ரயில் ஓடுகின்றது போல இந்த 2 சக்திகள் இருந்தால் தான் உலகம் இயங்கும். பைபிளில் உங்களுக்கு தெரியும், ஆதாம் என்கின்ற ஆடவனை படைத்தார் இறைவன். அவன் தனியாக உலகம் வாழாதனாலே அதனால் ஏவாளையும் படைத்தார். அந்த ஏவாளை கூட ஆதாமிலிருந்து பிரித்தெடுத்து படைத்தார் என்று நாம் விதியத்திலே பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலான இறைவனை நாம் சிவன் என்கிறோம், சக்தி என்கிறோம், திருமால் என்கிறோம், திருநாள் என்கிறோம். இதனுடைய தத்துவம் என்னவென்றால் ஆணாகும் பெண்ணாகும் தான் உலகம் இயங்குகிறது. சரி, ஆணாகும் பெண்ணாகும் இயங்குகின்ற இந்த உலகத்தை இப்படியே விட்டுவிட்டால் ஆண் தனியாகவும் அவன் தனி உலகம், பெண் தனியாக அவரது உலகம், ஆண் பெண்ணை பார்ப்பதில்லை, பெண் ஆணை பார்ப்பதில்லை, இப்படியே 2 சுத்திகளிலே இருந்தால் உலகம் இயங்குமா? அங்கு ஒரு ஈர்ப்பு சக்தி தேவை. அந்த ஈர்ப்புக்கு தகுந்த மாதிரி அவருடைய வளர்ச்சிகள் தேவை. காதலடி நீ எனக்கு, காந்தமடி நீ நான் உனக்கு என்று காதல் பார்ப்பார். வினையடி நீ எனக்கு, வேறும் நிலம் நான் இல்லைங்களா? அப்படி 2 சக்திகள் ஒன்றாகின்ற போதுதான் மனித குணம், உயிர்குணம் தழைக்கும் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையிலே ஏழைய அறநூல்கள் எல்லாம் பிறக்கடித்து பேசாமல் விட்ட காமம் என்கின்ற இன்பப் பகுதியை, காதல் பகுதியை வள்ளுவர் தன்னுடைய அறநூலிலே ஒரு அழகான இடத்தில் வைத்திருக்கிறார். அழகான இடத்தில் வைத்தால் கூட அவர் என்ன செய்கிறார்? அறத்துப்பாலில் 38 அதிகாரம் 380 பாட்டு பாடுறார். பொருட்பாட்டு பொருட்பாலில் 700 பாட்டு 70 அதிகாரம் பாடுறார். இப்போ காமத்துப்பால் ஒரு 150 அதிகாரமாவது பாடியிருக்கக்கூடும், ஆனால் பாடலை 25 போதும் அப்படின்னு நிறுத்துறார். ஏன்னா இந்த மனிதனுடைய ஆசை, மனிதனுடைய ஈர்ப்பாற்றினுடைய வேகம் அவருக்கு தெரியும். அதனால 25ஓட நிற்கிறார். 25ன்னு நம்ம சதமானம் போட்டு பார்த்தோம்னா அறம் 28, 100க்கு 28 சதமானம் தான் அறம். பொருள் 53%, அதாவது 133க்கு 38 போது அது 28% தான் வருது. கணக்கு போட்டு பார்த்து. அதே மாதிரி பொருட்பாலில் 70 அதிகாரம் 133க்கு 70 என்கிற போது 53% வருகிறது. பொருட்பாலில் 135க்கு 25 அதிகாரம் என்கிற போது 19% தான். இந்த 19% என்பது 5ல் 1 பாகம். இந்த 5ல் 1 பாகம் முருகனாக இருந்தாலும் கூட இந்த 5ல் 1 பாகத்தில் தான் உயிர் வாழ்கிறது, உயிர்ப்பலம் வாழ்கிறது என்பதற்காக வள்ளுவர் அந்த காமத்துப்பாலுடைய நுணுக்கங்களை அவ்வளவு அழகாக எடுத்து பாடுகிறார். வீரமா முனிவர்கள் ஆங்கிலேயர்
வீரமாமுனிவர் அறத்துப்பாவை பொருட்பாவை மொழிபெயர்த்து காமத்துப்பால் தொடாமையை விட்டார். ஏன் அது தீங்கு அசிங்கம் என்று அவர் நினைத்தார். ஆனால் அது அசிங்கம் இல்லை, அதுதான் அந்த வீரமாமுனிவரையும் தோற்றுவித்த மந்திரமே அதுதான். இந்த மந்திரங்களில் வீரமாமுனிவர் இல்லை, யாரும் இல்லை, நாம் இல்லை. அப்போ அதற்கு ஒரு கவர்ச்சி வேண்டும். கவர்ச்சிங்கிற போது பெண் அங்கே நிற்கிறாள், ஆண் அங்கே இருக்கிறாள். எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஆண் இருக்கிறார்கள். ஒரு பெண் அந்த பெண்ணை, ஒரு ஆண் அந்த பெண்ணை பார்க்கிறார். அவரிடத்திலே என்னவோ ஏதோ அரசியலாக என்று அணங்குகோள் ஆய் மயில் கொண்டோ கலங்குழை மாதர்கோள் மாறும் என் நெஞ்சு. நான் கட்டிடங்காலை ஆகிட்டு, மா வீரன் ஆகிட்டு, எத்தனையோ போர்களிலே வென்றவன் ஆகிட்டு, கதிர்களையெல்லாம் வென்றவன் ஆகிட்டு, அவன் இந்த பெண்ணை பார்த்த உடனே மயங்குகிறேனே ஏன் என்று அவன் மயங்குகிறான். இந்த மயக்கம்தான் அவள் மீது ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்த 5 குறள்களிலே 2வது, 3வது, 4வது, 5வது, 6வது குறள் வரைக்கும் அவருடைய கண்களை பற்றியே பேசுகிறார். கண்கள் தான் அந்த ஈர்ப்புக்கு ஆதாரம். இதையெல்லாம் விளக்கி நான் சொல்லவில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஏதாவது சொன்னா எதுவும் போய் திருப்பி கொடுக்கும், ஒவ்வொன்றையும் எடுத்து பண்ணி சின்ன பிள்ளைகள் அல்ல, இது வகுப்பு மேல பள்ளிக்கூடம் அல்ல. ஆகவே கண்களை பற்றி அவன் பேசலாம். கண்களிலிருந்து பிறகு கீழே இறங்கலாம். இறங்கும் போது அவனுக்கு ஒரு கவிதை வேகம் உண்டாகிறது. கடா கழித்தின் மேல் கற்படாம் மாதர் படாம் விளைவில் பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை நன்று என்று பாடிய அதே வாயால் இதையும் பாடுகிறார். திருவள்ளுவர் அரசு பாலிலே அறம்பனாக இருக்கிறார், பொருட்பாலிலே பொருளிய அறிஞனாக இருக்கிறார், ராமத்து பாலிலே கவிஞனாக இருக்கிறார். அந்த கவிதை தான் சொல்லுகிறது. கேட்கலாம், எத்தனையோ போர்களை எல்லாம் நான் வென்றவனாகிட்டேன். நான் போருக்கு வருகிறேன் என்றால் அந்த வரக்கூடிய அன்னைக்கு வரக்கூடிய போர் வீரர்கள் எல்லாம் எதிர்களெல்லாம் படைப்பட்டு நடுங்குவார்களே, அந்த வீரம் எங்கே போயிற்று? ஒன்றுதற்கோ உடைத்ததே. அளவிட போட்டு பேசணும். நாட்பீரல் போர்க்களத்திலே நன்னாரும் உட்கும் என் வீடு எங்கே போயிற்று? ஊற்றமோ கண்ணோ பெண்ணையோ மடவரல் நோக்கம் 3 உடைத்து. ஒருகள் பார்த்தா நோதமாக இருக்குது, இன்னொரு பால் பார்த்தா மருந்துமாக இருக்குது. ஆகவே இந்த பெண் எனக்கு தேவை. இந்த அதிகாரத்தில் பெண் ஏதும் பேசுவதில்லை. நம்முடைய இலக்கிய வழக்கெல்லாம் காதல் என்று வருகிற போது பெண்ணை பேச வைக்க மாட்டான். மாசருவனே மரம் புரிமுத்தே காசு இருக்கிறையே நெரும்பே தேனே மலைகளை பிறவா அடியே என்போ அலைகளை பிறவா அவிழ்தேய்வு கோபலம் தான் பேசிட்டு இருக்கோம். உறவா கட்டுரை பரவாறு கல்லை ஒன்று. ஆனால் ஒரே ஒருத்தி மட்டும் அகலாம் நச்சுமையில் பேசலாம். என்னுடைய தலைவரோடு நான் கொடுத்த காதல் நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தது, நீரினும் ஆறாதே, சாரல் கருதுவோர் கொண்டு பெருந்தியர் கிடைக்கும் நாடோடு நட்பே. காதலை நட்பு. அந்த பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு எல்லாமே அதிசயமாக தெரிகிறது. என்ன சொல்வது? கண்களை மீன் என்று சொல்வதா? மின்னல்களை கண்ணல்களை இன்னும் சொன்னால் விழிவடலில் நீ ஒழுத்தி அறையில் மிச்சி இருக்கிறான். பாரதாசன் பாடுவார்களே காதலை. பாடம் படித்து இருந்தால் இடையில் கூடத்தில் இருந்து மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு பையன். பக்கத்தில் இருந்து போயிட்டு சொன்ன சொல்கிறார். அவன் வழக்கமாக வந்து அவன் அம்மா பார்த்து பேசிட்டு போகிறான். எழுதி இவரை பார்க்கிறான். அம்மா சேட்டு கடைகளில் பட்டு துணிவாக சென்றனள் சுந்தரன் தாய் ஒரு நாள் ஆட்ட மயில் நடை அண்ணன் வந்தாள். பாடம் படித்திருந்தான் இளையோன். பாடம் படித்து நிமிர்ந்து பார்க்கலாம். பாடம் படித்து நிமிர்ந்த விடியலில் பட்டு தெரித்தது மாதிரி விழி. சனிக்கிற இடம்
ஆடை திருத்தி நின்றாள் அவள்தான். இவன் 1007 திருப்பு வென்றான். படாலும் முதல். அப்ப இந்த உணர்ச்சியை தான் தகை அணங்கு உறுத்தல் என்கிற அதிகாரத்தில் பாட. தகைன்னா தகுதி. அந்த தகுதிக்கு ஊரில் இருக்கும்படியாக ஒரு ஆணை சிதைக்கின்ற பகுதினா தகை அணங்கு உறுத்தல். இந்த அதிகாரத்திலே 10 குறள்கள் இருக்கின்றன. 10 குறள்களை நாம் படிக்கலாம். இப்போ அந்த குறள்களை நீங்கள் பொருள் உங்களுக்கு பொருள் கூற வேண்டும் என்கின்ற கருத்தெல்லாம் கிடையாது. இதே மாதிரி இந்த அடங்குபொருள் ஆய்மையில் பொருளோ கணக்குடைய மாதர்போல் மாறும் என்கிற மாதிரி சுந்தரர் பக்தர் செவடியார்களே ஒருவர், நால்வர்களே ஒருவர் கோயிலுக்கு போகிறார். எதிர்பாராமல் அந்த பறவையாட்சியை பார்க்கிறார். சிவனுக்கும் பக்தனவர் தானே. கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தில் புண்ணியமோ எல்லாம் பார்க்கிறார். அப்போதான் திடீர்னு நான் சிவன் கோயில் இருக்கிறது தெரியுது. கடைசிய அற்புதமோ சிவனருளோ அடியேன் ரசித்தார். வாரணங்கோ திருப்பாற்கடல் என்ற பங்கேறு யுகத்தில் ஓரணங்கோ வெண்புறையணங்கோ உயர் பாவலருக்கு வாரணம் கோடி தரும் தஞ்சை வாழன் தமிழுக்கு வீரணங்கோ நெஞ்சமே கரியே இங்கு இருந்தவரை என்று இந்த பார்வை அவளை ஈர்ப்பது என்ற ஒன்றை மட்டுமே சொல்லி இந்த பெண்ணிடத்தில் எல்லாம் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு அந்த மோகம் எங்கே கொண்டு போய் அவனை சேர்க்கிறது, அவனை எப்படி அவனுடைய முரட்டுத்தனத்தை போக்கி பக்குவப்படுத்துகிறது, உயிர்ப்புறம் வாழ்வதற்கு எவ்வாறு வழி செய்கிறது என்பதையெல்லாம் இந்த தகை அணம் கொடுத்தல் என்ற அதிகாரத்திலே பாடியிருக்கிறார். 10 குறளை முன்னாலே சொல்ல வேண்டிய தேவையில்லை. நீங்கள் எடுத்து பாருங்கள். அத்தோடு என்னுடைய காமத்து பால் என்கின்ற காதல் பால், காமம் என்பதே தமிழ் சொல், பட சொல் அல்ல. அது என்பது பாடவே அவசியம். தேர்ப்போவை எழுதலாம். கமம் என்ற சொல்லுக்கு சமநிலை அர்த்தம். ஆணையும் பெண்ணையும் சமநிலைப்படுத்துவது காதல். தேர்ப்போவை எழுதுகிறது. அந்த காதலை பற்றி தான் நம்முடைய இலக்கியங்கள் பேசுகின்றன. கொஞ்சங்க ஒரு காவை எழுது சொல்றதுங்க. ஒரு தலைவன் தலைவி சல்லிகளாக இருக்குன்னா அவர் என்ன எழுதுவார்? கொஞ்சம் வயது என்ன? அவர் முதல்ல அந்த பையன் பற்றி ஒரு 10 வரி வேண்டாம் இருப்பாக எழுதிட்டு அந்த பெண்ணை பற்றி எழுதுவது தான் 6 பெண். இதா இல்லையா? எல்லா பெண்ணும் சொல்லுகிறாங்க. அதனால நம்முடைய பாடல்களை புறப்பாடல்களை விட அகப்பாடல்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஆகவே இந்த உதவிகளோடு இந்த புரிதலோடு நாம் காமத்துப்பால் முழுவதையும் படிப்போம். காமத்துப்பாலை விரிவாக நடத்துறதுங்கிறது தமிழரசும் கல்வி மாதிரிக்கிற மாதிரிங்க. தமிழில் ஆண்கள் இருப்பீங்க, பெண்கள் இருப்பீங்க, வயசானவர்கள் இருப்பீங்க. கொஞ்சம் நடுவனால அது வருஷத்துக்குள்ள போய்விடும். ஆகியதாலே அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவையான ஒன்றுதான் இந்த பாசம், இந்த காதல், இந்த மோகம் எல்லாமே அந்த காதலுக்குள்ள இருக்கிறது. வாழ்க்கை நீங்க விழி நான் உனக்கு, வீணையடி நீங்க எனக்கு, மேலும் விரல் நான் உனக்கு என்று பாடுகிற பாரதியார் காதல் 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 கோயில் காதல் கோயில் சாதல் 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 என்று முடிக்கிறார். ஆகவே காதலை சாத்துவோம், காமத்து பாதை சரியான வகையில் புரிந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த குரலுக்கு உங்களுடைய முறையை புரிந்து கொள்கிறேன். வணக்கம்.